உள்ள அத்தனை பேர் முன்னாடி சீன் போட்டல்ல, இங்க பேசு. அது போட்டேன். உங்க டீம் கேப்டன் சாண்ட்ரா அவங்க என்ன பண்றாங்க? ரெஸ்ட் எடுக்க போயிருக்கா சுவிட்சர்லாந்துக்கு. இது சீசன் 2 ஆரம்பிக்கும் போதே போயிருந்தா நல்லா போயிருக்கேன். சீசன் 2 நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. ஆமா. கவிதா என்ன பண்ணிக்கிருக்கா? அவ நாயை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கா. அது சரி, அவளுக்கு தெரிஞ்சதா அவளை செய்யறா. ஆமா, எனக்கு ரொம்ப நாளா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இந்த ஐஸ்வர்யா மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ்ல பேசி பேசி நல்லா ஃபேமஸ் ஆயிட்டால, அதனால இப்போ எல்லாரும் அவளை காம்பேரிங்க்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டாலும் இல்லனே, டான்ஸ் அதை எப்படியாவது நிப்பாட்டி ஆகணும்னு ஆடியன்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. அதான் காம்பேரிங் கூப்பிட்டுருக்காங்க. ஒரு வழியா பாய்ஸ் கேர்ள்ஸ் ஃபைனல்ஸுக்கு வந்துட்டோம். ஃபைனல்ஸுக்கு எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் நாங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். என்னடி தேவத்துல கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? கேர்ள்ஸ் டீம்ல இருக்க 10 பேருமே சூப்பரான டான்சர்ஸ். எங்களை வந்து கண்டிப்பா பாய்ஸ் டீமால கண்டிப்பா அடிச்சுக்க முடியாது. என்ன சொல்றது? சாய் உங்க ஒரே டைலாக் இருக்கும்ல, பாய்ஸ் டீமை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஃபைனல்ஸ்ல கண்டிப்பா பாய்ஸ் டீமை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். பிரபு வச்சகன் மாறாம அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. இல்லை நீங்க பேசுங்க. ரின்சனும் மணி கேர்ள்ஸ் டீமுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னு இருந்தாங்க. ரின்சன் சொல்லுங்க ரின்சன். புரிஞ்சு. கேர்ள்ஸ் டீம் எவ்வளோ அந்த ஐஸ்வர்யா மைக்கை வாங்கி சும்மா மொக்கப்பட்டு இருக்காங்க. அதில் வேற கவிதா வேற பீட்டர் வேற விட்டுருக்கா. நம்ம என்னமோ விட்டுருக்கோமாடா. கிருத்திகா வேற ஓவரா சீனை போட்டு இருக்கா. நிச்சயமா இந்த வாட்டி நாங்கள் தான் ஜெயிப்போம். கேர்ள்ஸ் மொக்க வாங்க போறாங்க. சீக்கிரனே தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லைங்க. உயிரை கொடுத்து ஆடுறோம், செத்தாலும் ஸ்டேஜில் சாவுறோம். இந்த வாட்டி எங்களுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கு, அது என்னன்னு பிரணவ் சொல்லுவோம். கேர்ள்ஸ் டீம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு இந்த வாட்டி தோக்கிறோமோ ஜெயிக்கிறோமோ உங்களுக்கு எல்லாம் கவலை இல்லைங்க. உயிரை கொடுத்து ஆடுறோம், செத்தாலும் ஸ்டேஜில் சாவுறோம். இந்த வாட்டி எங்களுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கு, அது என்னன்னு பிரணவ் சொல்லுவான். கேர்ள்ஸ் டீம் இந்த வாட்டி உங்களுக்கு சைடுல அப்படி வெளில போய் இந்த சீசனை பாய்ஸ் டீம் ஜெயிச்சா அவங்களுக்கு 10 லட்சம். அப்ப கேர்ள்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமுக்கு அப்படின்னு வரும். அப்படின்னு ஏதாவது காமெடியா சிரிச்சுமா? இந்த சீசன் பாய்ஸ் டீம் ஜெயிச்சா 10 லட்சம். கேர்ள்ஸ் டீம் ஜெயிச்சா கேர்ள்ஸ் டீமுக்குன்னு வரணும். பாய்ஸ் டீம் ஜெயிச்சா 10 லட்சம், கேர்ள்ஸ் டீமுக்கு பிம்பிலிக்கே பிலா பின்றோம் கடைசியில குறைசா. இந்த சீசன் பாய்ஸ் டீம் ஜெயிச்சா 10 லட்சம், கேர்ள்ஸ் டீமுக்கு பிம்பிலிக்கே பிலா பி. எனக்கு ஆட தெரியாதுன்னு கேர்ள்ஸ் டீம்ல எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஆமாங்க, எனக்கு ஆட தெரியாது, ஆனா ட்ரை பண்ண தெரியும். ட்ரை பண்றேன். இல்ல ட்ரை பண்றேன். இந்த டீமோட எங்க ட்ரை பண்றேன், ஆடுறேன். இந்த சீசனை எங்க பாய்ஸ் டீமோட வந்து வின் பண்றோம். டேக். இந்த வாரம் செமிஃபைனல்ஸ் எபிசோடுக்கு நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் நல்லாவே தயாராயிருக்கோம். முடிஞ்சா பாய்ஸ் டீமை மோதி பார்க்க சொல்லுங்க, நாங்க தான் வின் பண்ண போறோம். அதுதான் சீசனோட எண்ட் ஆக்க போகுது. ஐயோ அதுதான் சீசனோட எண்டா இருக்க போகுது. எண்ட் ஆர்க்க போதான் எண்டா இருக்க போ. பாய்ஸ் டீம் கேட்டுக்கோங்க, அதுதான் சீசனோட எண்டா இருக்க போகுது. அதுதான் சீசனோட முடிவா இருக்க போகுது. முடியா இருக்க போதா அதுதான் சீசனோட எண்டா இருக்க போகுது.
இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நாங்க பேசணும்னு வெச்சுக்கோ. நீங்க சொல்லு நாங்க தான் வின் பண்ணுவோம். இந்த வாரம் செமி ஃபைனல்ஸுக்கு நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் இந்த வாரம் செமி ஃபைனல்ஸுக்கு நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் தயாராவே இருக்கோம். முடிஞ்சா பாய்ஸ் மோதி பார்க்க சொல்லுங்க. நாங்க தான் ஏண்டா சிவா அவங்க டான்ஸ் ஆடிட்டு அதை ஆடிக்கிட்டு நல்லா ஜாலியா தான் இருக்காங்க. நான் மட்டும் பேர் தான் வெட்டியா இருக்கான். அண்ணே பேசாம நம்மளும் இந்த டான்ஸ் ஷோல சேர்ந்துருவானே. சிவா என்னண்ணே புலி ஃபர்ஸ்ட் ஆலும் ஃபுல் அடிக்காது, டான்ஸ் ஆடாது, இல்லன்னா ஆடி கிழிச்சிரும். நெக்ஸ்ட் அம்மா கத்தாதீங்கண்ணே. அது ஏன்டா கத்தி சொல்ற? அண்ணே ஐடியா என்ன உங்களுக்கு வந்துருச்சான்னு கேட்டேன். என்னன்னு சொல்லி சொல்ல. இல்லண்ணே நம்மள்ட்ட வேற காசு இல்ல. அதான் தெரியுமே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாண்டா. நம்ம பிளானுக்கு இந்த வீடு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் ஓகே. வீடு எப்படி இருக்கு? சூப்பர்ரா. ஆஹா பிரமாதமா இருக்க. ஆமாண்ணே 2 பென்ஸ் கார் இருக்கு. உள்ள ஒண்ணு வெளிய ஒண்ணு. ஜெராக்ஸ் எடுத்திருப்பாங்களோ? என்ன பண்ணலாம்? நம்ம துணிஞ்சு உள்ள போயிட வேண்டியதுதான். துணிஞ்சு பண்ணிடலாமா? கேட்ட வேண்டியதுதான். பிளான ஓகே பண்ணிடலாமா? பக்கா. வாங்க போய் நம்ம கஷ்டத்தை சொல்லி வேலை கேட்பானு. ஐயோ நாய் கொலைக்குதுண்ணே. ஐயோ நான் கிளம்புறப்பா. அண்ணே தைரியமா வாங்க, அந்த நாய் ஒண்ணும் பண்ணாது. எப்படி சொல்ற? அதுக்கு எலும்பு பிடிக்காதானே. அப்ப ரைட்டு. ஓகே அண்ணே சூப்பர் காரா இருக்குண்ணே. ஐயா நான் டிரைவரா சேர்ந்துருவேன். நான் கிளீனர். நாம என்ன லாரியா ஓட்டுறோம் ஹைவேஸ்ல? சாரிப்பா. காரியா அது வேற ஏதாவது வேலை இருந்தா தேத்திக்கங்க. ஓகே போய் கேப்பமா? ஐயா அம்மா பிச்சை எடுக்க போறோம். ஓகே வேலை கேட்க போறோம். தைரியமா. ஓகே பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ். பிரேக்